தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆஞ்சநேயா கோவில் உள்ளது. இந்து கடவுளான ஆஞ்சநேயர் கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கல், திருச்சி சாலையில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலின் முக்கிய சிறப்பே இங்கே மூலவராக இருக்கும் ஆஞ்சநேயரின் சிலை தான். இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலைகளில் ஒன்றான இது 18 அடி உயரத்தில் ஒரே கல்லில் குடையப்பட்டதாகும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலின் அருகில் இருக்கும் மலையின் மேல் நரசிம்ம சுவாமி கோயில் ஒன்று உள்ளது. இந்த கோயிலில் நரசிம்ம அவதார ரூபத்தில் வீற்றிருக்கும் விஷ்ணு பகவானை தற்போதிருக்கும் இடத்திலிருந்து அனுமன் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. ஆஞ்சநேயர் கோவில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. ஆஞ்சநேய பகவான் நேபாளத்திலிருந்து சாலக்கிராம மலையை எடுத்துச் சென்றதால் தனது வழிகாட்டியான நரசிம்மமூர்த்தி அவ்வாறு செய்யச் சொன்னதாகவும் அதற்கு நாமக்கல் என்று பெயர் சூட்டுவதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலை 8ஆம் நூற்றாண்டில் கட்டியுள்ளனர். கோவிலின் முதன்மை தெய்வம் இந்து கடவுளான ஆஞ்சநேயர். ராமரின் தீவிர பக்தர். இக்கோயில் 8ஆம் நூற்றாண்டில் ஆண்ட அரசர்களால் பாறையால் வெட்டப்பட்டு கட்டிடக்கலை நிபுணர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் அனைத்து மதத்தினருக்கும் வந்து வழிபடலாம். மேலும் இந்துக்கள் அல்லாதவர்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலின் ஆன்மீக சூழலை பார்வையிடவும் ஆராயவும் வரவேற்கப்படுகிறார்கள். இராமாயண காலத்தில் சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். பணி முடிந்ததும் மலையை அதே இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினார். அவ்வாறு வருகையில் அங்கிருந்து ஒரு பெரிய சால்கிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்தார். அந்த நேரத்தில் சூரியன் உதயமானபடியால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சால்கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சந்தியாவந்தனத்தை முடித்தார். மீண்டு வந்து சால்கிராமத்தை தூக்க முயற்சித்தார். ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை. இராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துச் செல் என்றொரு வான் ஒலி கேட்க ஆஞ்சநேயரும் சால்கிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார். ராமன் போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வருகிறார். ஆஞ்சநேயர் விட்டு போன சால்கிராமம் நரசிம்மமூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். ராமரின் மனைவியான சீதையை இலங்கை அரக்க மன்னன் ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டார். இலங்கையிலிருந்து சீதையை காப்பாற்ற ஆஞ்சநேயா உதவுகிறார். ஆஞ்சநேயர் ராமரின் சிறந்த பக்தர். அவரது மிகுந்த வலிமை பெற்றவர். மேலும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் பெற விரும்புவோர் ஆஞ்சநேயர் வணங்குவது அத்தகைய குணங்களை பெற உதவும் என்று நம்புகிறார்கள். இராமாயண காவியத்தின் முக்கிய பாத்திரமாவார். இதில் அனுமனுக்கும் ராமனுக்குமான உறவு நட்பின் இலக்கணமாக போற்றப்படுகிறது. சூரியனையே கனி என்று நினைத்து பறிக்க பறந்த பேராற்றல் உடைய அனுமனுக்கு இந்தியா முழுவதிலும் ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோவிலின் புராணக்கதை நரசிம்மர், விஷ்ணு, அவரது மனைவி லக்ஷ்மி மற்றும் அனுமன் ஆகியோரின் அவதாரங்களுடன் மலையடிவாரத்தில் உள்ள நரசிம்மசுவாமி கோயிலும் இப்புராணத்துடன் தொடர்புடையது. அனுமன் அவரை ஒரு அட்சரேகை தோரணையில் தூரத்தில் நின்று வழிபட்டதாக நம்பப்படுகிறது. ஆஞ்சநேயர் சிலை 18 அடி 5.5 மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் இந்தியாவின் மிக உயரமான அனுமன் சிலைகளில் ஒன்றாகும். கோயிலின் கருவறைக்குள் செல்லும் பல தூண்கள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் உள்ளது. இது ஒரு தட்டையான நுழைவாயில் கோபுரத்தை கொண்டுள்ளது. கருவறையில் 18 அடி ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. இது நரசிம்ம கோவிலின் அடிவாரத்திற்கு கீழே 430 அடி அட்சரேகையில் உள்ளது. ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இருந்ததாக நம்பப்படுகிறது. கருவறைக்கு மேற்கூரை இல்லை. ஆஞ்சநேயர் சிலை அசாதாரணமானது. இடுப்பில் வாளும் கையில் சாலிகிராம மாலையும் உள்ளது. இந்தியாவில் வேறு எந்த கோயிலிலும் இத்தனை வித அலங்காரத்தில் ஆஞ்சநேயரை தரிசிக்க முடியாது. சிறப்பு பூசை நாட்களில் அனுமாருக்கு லட்சம் வடைகள் கொண்ட மாலை சாற்றப்படுகிறது. கோவில் பூசாரிகள் ஒவ்வொரு நாளும் மற்றும் திருவிழாக்களின் போது பூஜைகள் அல்லது சடங்குகளை செய்கிறார்கள். 4 முறை பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அனுமன் ஜெயந்தி திருவிழா ஆஞ்சநேயர் கோயிலின் முதன்மை கடவுளான ஹனுமான் பிறந்ததை நினைவுபடுத்துகிறது. நவராத்திரியின் 9 இரவு திருவிழா கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இது துர்கா தேவியின் வழிபாடு மற்றும் தெய்வீக பெண்மையின் பல்வேறு வடிவங்களை உள்ளடக்கியது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தை பூசம் என்பது குறிப்பிடத்தக்க திருவிழாவாகும். அனுமனின் சகோதரரான முருகப்பெருமானின் அருள் பெற பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்கின்றனர். மார்கழி அனுமன் ஜெயந்தி அன்று பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை, ஹனுமான் சாலிசா பாராயணம், மத கூட்டங்களில் பங்கேற்கின்றனர். ஹனுமான் விரதம் என்பது ஹனுமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மத அனுசரிப்பு. பக்தர்கள் விரதம் அனுசரித்து பிரார்த்தனைகளில் ஈடுபடுகின்றனர். அனுமன் மந்திரங்களை உச்சரித்து அனுமன் சாலிசா போன்ற ஹனுமானுடன் தொடர்புடைய புனித நூல்களை படிப்பார்கள். அனுமனுக்கு சமர்ப்பிக்க விரும்பும் பூக்கள், பழங்கள் அல்லது தேங்காய்கள் வைத்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து ஆசி பெறலாம்.